Good morning, dear students. You are watching EduStar KG2 English. Dear students, last class la நம்ம என்ன படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Opposites படிச்சோம் இல்லையாமா? Last class la 3 படிச்சோம். 3 words படிச்சோம் opposite words. இந்த வீடியோல 3 words. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? இப்போ லாஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண அந்த 3 ஆப்போசிட் வேர்ட்ஸை இப்போ நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். பிஐஜி பிக், பிஐஜி பிக், SMALL ஸ்மால், பிஐஜி பிக், SMALL ஸ்மால். வெரி குட். நெக்ஸ்ட் HOT hot, HOT hot, COLD cold, COLD cold. Okay, good. Next, FAST fast, FAST fast. அதுக்கு என்னமா opposite word? SLOW slow, SLOW slow. இது வந்து ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண 3 செட் வேர்ட்ஸு. இப்போது அடுத்த 3 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? லேடர். ஓகே, ஹவு many ladders? 2. ஓகேவா? 1 எப்படிமா இருக்குது? டால். ஒரு லேடர் எப்படி இருக்குது? இந்த லேடர் எப்படி இருக்குது? டால். இன்னொரு லேடர் எப்படி இருக்குது? ஷார்ட். இன்னொரு லேடர் எப்படிமா இருக்குது? ஷார்ட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ எப்படி இருக்குது? டால். TALL டால், TALL டால். டால்க்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? ஷார்ட். SHORT ஷார்ட். SH இந்த இருக்கு பார்த்தீங்களா? அதான் SHORT ஷார்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னதுமா? ஜிராஃப். ஜிராஃப் எப்படிமா இருக்கும்? டாலாக இருக்கும் இல்லையா? உடனே இந்த மங்கீஸ் என்ன பண்ணுது பாரு, ஒன்று மேலே ஒன்று ஏறி நின்று அந்த அளவுக்கு ஹைட்டாக வரணும், டாலாக வரணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டும் ஒரே உயரமாக வந்துருச்சா? ஜிராஃப் உயரமாக இருக்கா? இல்லை, ஜிராஃப் தானம்மா உயரமாக இருக்குது. மங்கி வந்து எப்படி இருக்குது? ஷார்ட்டாக இருக்குது. ஜிராஃப் எப்படிமா இருக்குது? டால். டால். ஜிராஃப் எப்படி இருக்குது? டால். டால்க்கு என்ன ஸ்பெல்லிங்? TALL டால், TALL டால். மங்கீஸ் எப்படி இருக்குது? ஷார்ட். SHORT ஷார்ட், SHORT ஷார்ட். வெரி குட். நெக்ஸ்ட், ஸ்மைலி பால்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? எப்படி இருக்காங்க? பார்த்தோன்னே நீங்கள் தான் ஈஸியாக சொல்லிடுவீங்களே. இந்த ஸ்மைலி எப்படி இருக்காங்க? ஹாப்பியாக இருக்காங்க. எப்படிமா இருக்காங்க? ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஸ்மைலி எப்படி இருக்காங்க? சேடாக இருக்காங்க. இந்த ஸ்மைலி எப்படி இருக்காங்க? சேடாக இருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வேர்ட் அதுதான். ஓகேவா? ஓகே, இந்த கேர்ள் எப்படி இருக்காங்க? HAPPY ஹாப்பி, HAPPY ஹாப்பி. ஹாப்பியோட ஆப்போசிட் வேர்ட் என்னது? சேட். SAD sad, SAD sad. Happy, sad. Very good. Now next, எதுமா happy monkey? First one. Very good. HAPPY happy, HAPPY happy. SAD sad, SAD sad. Happy, sad. Very good. Next, எங்கே இருக்காங்க? கேஜில் என்னமா இருக்குது? இதில் அந்த கூண்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பேர்டு கூண்டுக்குள்ளே இருக்கா? இன்னொரு பேர்டு எங்கே இருக்காங்க? வெளியில் இருக்காங்க. அப்போது IN in, OUT out, in out. ஓகேவா? அதுதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாரு, அந்த சிக்கி எங்கேம்மா இருக்குது? எக்குள்ளே இருக்குல்லம்மா. IN in. எங்கே சொல்லுங்கள்?
IN இன். ஓகே, இப்போ இந்த சிக்கி எங்கே இருக்காங்க? எக்கு விட்டு வெளியில் வந்துட்டாங்க இல்லையா? OUT அவுட். OUT அவுட். IN இன். OUT அவுட். IN இன். OUT out. Very good. Now next, bag. சரியா? இந்த பேக்கில் என்னமா இருக்குது? ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குது? IN in உள்ளே இருக்குது இல்லையா? IN in. இங்கே ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது இல்லையா? OUT out. OUT out. IN in. OUT out. Very good. இப்போது இந்த வேர்ட்ஸ் மட்டும் ஒரு தடவை நம்ம லேர்ன் பண்ணிடலாம். TALL டால். டாலோட ஆப்போசிட் வேர்ட் ஷார்ட். SHORT ஷார்ட். ஓகே, நெக்ஸ்ட் HAPPY ஹாப்பி. HAPPY ஹாப்பி. ஹாப்பியோட ஆப்போசிட் வேர்ட் sad. SAD sad. SAD sad. Okay, now next, IN in. IN in. Innோட opposite out. OUT out. Very good. IN in. இன்னோட opposite என்னதுமா? OUT out. Okay, இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? குட், வெரி குட். இப்போ ஆல் டுகெதர் லாஸ்ட் வீக் படித்த 3 வேர்ட்ஸ், இந்த வீக் உள்ள 3 வேர்ட்ஸ் சேர்த்து ஒரு தடவை நம்ம படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், BIG big. SMALL small. Next, HOT hot. COLD cold. Next, FAST fast. SLOW slow. FAST fast. SLOW slow. Next, TALL tall. SHORT short. Okay, next, HAPPY happy. SAD sad. HAPPY happy. SAD sad. Okay, last one, IN in. IN in. OUT out. OUT out. Very good. இவ்வளோ தான் ஆப்போசிட் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 6 வேர்டில் இப்போ பிக்குங்கிற வேர்டு கொடுத்துருவோம் சரியா? ஸ்மால் ஸ்பெல்லிங் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? இப்போ இந்த பிக், ஹாட், ஃபாஸ்ட், டால், ஹாப்பி, இன், இந்த சைடில் உள்ள ஸ்பெல்லிங் எல்லாம் மேம் என்ன செஞ்சுருவேன்? டெஸ்ட்டில் கொடுத்துருவேன். இந்த வேர்டுக்குள்ளே ஆப்போசிட் வேர்டு தான் நீங்கள் எழுதணும். அப்போது இந்த சைடில் ஸ்மால், கோல்டு, ஸ்லோ, ஷார்ட், சேட், அவுட், இந்த வேர்டோட ஸ்பெல்லிங்கை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? லேர்ன் பண்ணிக்கணும். பட் இந்த வேர்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பழகணும் இல்லையா? அதனால் நல்லா ரீட் பண்ணி பழகிக்கோங்க. ஸ்பெல்லிங்கை, இந்த சைடு உள்ள ஸ்பெல்லிங்கை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் உள்ள ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அது என்ன வேர்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆப்போசிட் வேர்டு நீங்கள் எழுத முடியும் இல்லையா? அப்போது இந்த சைடில் உள்ள வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ரீடும் பண்ணணும், ஸ்பெல்லிங்கும் லேர்ன் பண்ணணும். ஓகேவாம்மா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் சூப்பராக லேர்ன் பண்ணிடுவீங்க, மேம்க்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட், இப்போது 3 லெட்டர் வேர்ட்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ உங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் மேம் செக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கீங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் அந்த ஜாயின் பண்ணது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் பேர் என்ன செய்கிறீங்கன்னா புக்கில் ஓப்பன் லெட்டர்ஸில் எழுதுறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எழுதாதீங்க. எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்சிவ் வந்து டச் விட்டுடும். நம்ம நிறைய ரைட்டிங் ஒர்க் எழுதுகிறதே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணுங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம நோட்டில் எழுதுறதும் புக்கில் எழுதுறதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கரெக்டு, புக்கில் வந்து ஓப்பன் லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க.
பட் ஓகே. ஆனால் நம்ம எழுதுகிற அந்த 2 லைன் கர்சிவில் எழுதலாம். அப்போனா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் ரொம்ப நீட்டாக வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னைக்குள்ளதுக்கு போயிடலாம். இன்றைக்கி இஜி 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுத போகிறோம். அதில் என்ன எழுதுகிறோம் ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள். எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேட் எழுதிக்கோங்க ரைட் கார்னரில். LEG லெக், LEG லெக். ஓகே, இன்னொரு வாட்டி எழுதிடலாம். ப்ளூ லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. கொஞ்சம் பேரெல்லாம் எக்ஸலண்ட், அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க மேம். பார்க்குறப்பயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் உட்காந்து அம்மா அப்பாவோட அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. வெரி குட். ஆனால் எழுதுகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சொல்லிகிட்டே எழுதுங்க. அப்போனா உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பி, இந்த பி போடுறப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து அதுக்கப்புறமா இ போடுங்க. பியும் ஈயும் ஒட்டி போட வேண்டாம். ஓகேவாம்மா? பிஇஜி பெக். பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன் பின்னாடி கூடி வந்து மேலே ப்ளூ லைன் போகுது இல்லையா? ப்ளூ லைன் டச் பண்ணி குட்டி சர்க்கிள் போட்டு கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. நீட்டி அதுக்கப்புறம் ஈ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? வெரி குட். பெக். நெக்ஸ்ட் பிஇஜி பெக். நெக்ஸ்ட் KEG ஹெக். KEG ஹெக். KEG ஹெக். KEG ஹெக். Very good. Next. PEG பெக். மேம் இத்தனை தடவை 3 லெட்டர் வேர்ட்ஸ் எழுதுகிறப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேம் ஸ்லாண்டிங் லைனில் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த வேர்ட் முடிகிற வரைக்கும் மேம் வந்து பென்சிலை எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பென்சிலை எடுக்காமல் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வந்துடும். முதல்ல நீங்கள் ஸ்லோவாக எழுதி பழகுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா எழுத எழுத இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி வந்துடும். சரியா? PEG பெக். EG 3 letter words. ஓகேவா? வேர்ட்ஸ் LEG leg, BEG beg, KEG heg, PEG peg. வெரி குட். எழுதுகிறப்போ மறக்காமல் அந்த ஸ்பெல்லிங் சொல்லிகிட்டே எழுதுங்க. அந்த LE BE அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. எல்லுக்கு வந்து எல்லிருந்து டைரெக்டாக ஸ்லாண்டிங் லைன் போடணும். இந்த எல்லில் பார்த்தீங்கன்னா எல் போட்டு அதோட டைரெக்டாக இ போட்டுறணும். பி போடுறப்போ மேலே கொண்டு போய் குட்டி சர்க்கிள் போட்டு அதிலிருந்து இ போடணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 31. அதில் அதே மாதிரி தான் அந்த வேர்ட்ஸ் எழுதணும். 2 டைம்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் லைனில் ரீட் பண்ணலாம், செகண்ட் லைன் டாட்டட் லைன் விட்டுறலாம், அதுக்கடுத்து எழுதணும். அப்போ இங்கே சென்டரில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. PEG பெக், LEG லெக், KEG ஹெக், BEG பெக். ஸோ சென்டரில் வேர்ட்ஸ் இருக்குது, சுற்றி பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வேர்டும் அந்த பிக்சர்ஸும் என்ன செய்யணும்? கரெக்டாக மேட்ச் பண்ணணும். தட்ஸ் ஆல். டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் முடிஞ்ச உடனே அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட எஃபர்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. அவங்க தப்பாக எழுதியிருந்தால் கூட எரேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்கள கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஹோம்ஒர்க் செக் பண்ணுறப்போ எனக்கே தெரியுது. ஸோ அந்த பிள்ளைங்களோட ஒர்க் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எல்லோரும் ரொம்ப நல்லா எழுதிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கரெக்டாக அவங்க ரீட் பண்ணிகிட்டே எழுதுகிறாங்களான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஏன்னா பிளைண்டாக காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், ரீடிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எழுதுகிறப்போ அந்த வேர்டை கரெக்டாக சொல்கிறாங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
தட்ஸ் ஆல் ஃபார் த டே. அம்மா அப்பா சொல்கிறப்போ கவனமாக கேட்டு எழுதுங்க. மறக்காமல் எழுதுகிறப்போ அது என்ன லெட்டரோ அதை சொல்லிகிட்டே எழுதுங்க. அவசரமாக இருக்க வேண்டாம். ரொம்ப நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.